ஹாய் ஆல். இன்றைக்கி அவரைக்காய் வச்சு எறா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காம்பினேஷன் வித்தியாசமானது, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சின்ன வெங்காயம் 10 எடுத்துக்கோங்க, ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அது வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை அதில் ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தெரியும்ல, அது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணி ஒரு 2 தடவை வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது ஆக்சுவலாக தண்ணியாக தான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் தண்ணியாக வைக்கிறோம். நீங்கள் காரக்குழம்பு கட்டியாக வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் எறாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எறா வெந்துச்சுன்னா ரொம்ப ரப்பர் ஆகிடும். அதனால் பாதி வெந்ததுக்கப்புறம் எறாவை ஆட் பண்ணிக்கோங்க. எறாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 to 20 மினிட்ஸ் கொதிச்சிட்டாலே இந்த குழம்பு ரெடி ஆகிடுது. பாருங்கள், நல்லா உண்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வடவம் தாளித்து இறக்குனீங்கன்னா சூப்பரான